மாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் சாயங்காலத்தில் உங்கள் நடுவில் கடந்து வரவும், உங்களை காணவும், உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நல்ல நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தவும் பரலோகத்தின் தேவன் தந்த ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்களுக்காக தேசத்திற்கு ஆண்டவர் தந்த பாத்திரமாகிய கார்த்திகையாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இணைந்து தேவராஜ்யத்துக்காக செயல்படுகிற எல்லா தேவ பிள்ளைகள் உங்களை காண்பதும் உங்களோடு இருப்பதும் சந்தோஷம். இந்த நாளின் தியானத்துக்காக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையுள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ரொம்ப நன்றி. 456வது பக்கம். எல்லாரும் பைபிள் கையில் எடுங்க. பேஜ் நம்பர் 456. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையுள்ள வசனங்கள் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ரொம்ப தியானிக்கலாம் இந்த பகுதியை. அந்த பகுதியை வாசிக்கும்போது ரொம்ப யோசனைகள் எனக்கு வருது. ஒன்று, யாராவது சாக விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு தேவை. சாக விரும்புகிறாங்கன்னா என்ன தேவை? காட்ஸ் ஃபார்முலா. நான் இப்போ சொல்கிறது யாரோட ஃபார்முலா? காட்ஸ் ஃபார்முலா. 2, அதை பாருங்க, சில ஆட்கள் ரொம்ப சாப்பிடுவனும். ஒரு தரம் சாப்பிட்டுட்டு தூங்கினாய். கர்த்தர் ஒன்றுமே சொல்லலை. தூதன்கிட்ட சொன்னார், நீ கொடுத்த சாப்பாடு கடலில் கற்பூரம் கலக்குனது மாதிரி. மறுபடியும் ஒரு தடவை கூட அவனுக்கு சாப்பாடு போடு. அது ஒன்றும் அல்ல. நான் பேச போகிற செய்தி ஸ்லீப்பிங் சோல்ஜியர், தூங்கும் போர் வீரன். ஒன்று சொல்லுங்க. சரி, இந்த பேர் எனக்கு எப்படி கிடைச்சுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னா தெரியல, முந்தாம் நாள் எங்கள் சர்ச்சில் ஆராதனை நடந்துட்டு இருந்து அப்போது ஒரு பாட்டு பாடினாங்க. அது ஒரு பயங்கரமான மலையாள பாட்டு. அந்த பாட்டில் ஒரு லைன், ஒரு வரி, அது எப்படின்னா, வீரரே உறங்குகையோ, சியோன் யாத்திரையில் மயங்குகையோ அப்படின்னா அந்த பாட்டு எழுதின ஆள்
கேட்குறாரு. வீரரே அப்படின்னா சோல்ஜியர்ஸ். உறங்குகையோ அப்படின்னா ஆர் யூ ஸ்லீப்பிங்? அப்போது யுத்தம் செய்ய வேண்டிய வீரனே, நீ என்ன செய்கிறியா? தூங்குறியா? அதே அப்படி மவுண்டி சர்ச்சுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணினேன். தூங்கும் போர் வீரன். ஒரு தடவை சொல்லுங்க, தூங்கும் போர் வீரன். எனக்கு நான் உண்மையை சொல்லிட்டு பிரசங்கம் பண்ண தொடங்குறேன். நான் ரொம்ப எழுதி வச்சிருக்கு, எல்லாம் பேசிட்டு தான் போவேன். ஏன்னா ஒரு செக்ஷன் ஆனதுனால மொத்தம் பேசிட்டு தான் போவேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? 2024 ஏன் 2024ன்னு சொன்னேன்னா, ஒருவேளை ஒரு வருஷம் தாண்டி இந்த பிரசங்கத்தை கேட்கும்போ 2024ன்னு தெரிஞ்சுக்கிடணும் இல்லை ஆட்கள். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரை 9ஆம் தேதி வரை நான் 40 நாள் ஜபத்தில் இருந்தேன். எத்தனை நாள்? 40 நாள் ஜபத்தில் இருந்தேன். நான் ஜபத்தில் இருந்ததனுடைய ஒரு நோக்கம், ஒரே ஒரு குறிக்கோள். அந்த ஒரு குறிக்கோள் என்னன்னு கேட்டால், எல்லா தேவ பிள்ளையுடைய கையினாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். என்ன ஜபம்? எல்லா தேவ பிள்ளையுடைய கையினாலும் கர்த்தர், அவ்வளோதான் ஜப குறிப்பு. 1-2 நாளுக்கு இல்லை, 40 நாளுக்கு. அந்த ஜபத்துக்கு பிறகு, அந்த ஜபத்திற்கு பிறகு என் கூட என் நண்பர்கள் வந்திருக்காங்க. அந்த ஜபத்துக்கு பிறகு பாடி கார்டெல்லாம் வச்சிருக்கு இப்போ. அந்த ஜபத்துக்கு பிறகு போகிற எல்லா இடங்களிலேயும் ஜனங்களை ஆவியானவர் கிருபை வரங்களினால் நிரப்புகிறத காண முடியுது. இப்போ கண்ணை மூடுங்க, இப்போ கண்ணை மூடுங்க. இயேசுவின் நாமத்தில் மவுண்ட் சர்ச்சுக்குள்ள அக்கினி வந்து விழுவதாக. ஒரு பலத்த அபிஷேகம், வலது பக்கம், இடது பக்கம், முன்பக்கம், பின்பக்கம், எல்லா பக்கமும் தெய்வத்தினுடைய தூதர்கள் இறங்குகிறார்கள். எனக்கு ஒரு கிருபை இப்போ வேணும். 40 நாள் ஜபத்தில் இருக்கிறீங்க இல்லையா? எனக்கு ஒரு வரம் இப்போ வேணும், இப்போ வேணும்னு சொல்றவங்க இப்போ இருக்கிற இடத்துல கண்ணை மூடி கை தட்டுங்க. கிருபை பலமா இறங்க போகுது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. எல்லா காலத்தை விட அதிக அபிஷேகம் இந்த காலத்துக்கு தேவை. எல்லா காலத்தை விட அதிக கிருபை இந்த காலத்துக்கு தேவை. எல்லா காலத்தை விட அதிக தேவ பலன் இந்த காலத்துக்கு தேவை. ஒரு வஸ்திரத்தை தரிப்பது போல இந்த சபையை வல்லமையினால் தரிப்பிக்கிறார். ஒரு வஸ்திரத்தினால் மூடுவது போல இந்த சபையை தமது ஆவியால் மூடுகிறார். நிக்கிற இடத்துல வல்லமை, நிக்கிற இடத்துல அபிஷேகம். அப்பனே, எங்கள் நடுவில் எழுந்தருளி வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நாங்கள் மௌனமாய் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய திருவசனங்களை தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேசணும்ப்பா. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் திட்டமிட்டு போராடுகிற இந்த தேசத்தின் ஆவிகளை அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஒருமித்து கடிந்து கொள்ளுகிறோம். அது வெட்டப்பட்டு விழுவதாக. எல்லா இருதயங்களோடு நீர் பேசணும். அத்தனை பேரை நீர் தொடணும். ஒரு ஆள் கூட தேவ தொடுதல் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு எழும்பி போகக்கூடாதப்பா. அத்தனை பேரும் கர்த்தரனை தொட்டார் என்று சொல்லத்தக்க விதத்தில் அடையாளங்களோடு எங்கள் நடுவில் கிரியை செய்யும். இந்த சபையின் மூலம் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல், எல்லா தேசங்களிலும் ஒரு எழுப்புதல். இந்த சபையை ஒரு வாய்க்காலாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. இது பாயும் இடமெல்லாம் தேவ செயல்கள் வெளிப்படுவதாக. எல்லா இருதயங்களை திறந்து வையும். உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேலைக்காக மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை காண்பதும் உங்களோடு கூட இருப்பதும் சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூங்கும் போர் வீரன். நான் என்னுடைய செய்திக்கு
ஒரு 7 பகுதியாக பிரிக்க போகிறேன். இன்னைக்கு ராத்திரி பேச போகிற செய்தியை 7 பகுதியாக பிரிக்க போகிறேன். 1, எதிரி நம்மை தாக்கும் வேளை. எதிரி நம்மை தாக்குகிற வேளை, த டைம். இந்த நேரத்தில் தான் தாக்குவான் அப்படின்னு சொல்லி எதிரி நம்மை தாக்குகிற வேளை. 2, எதிராளி நம்மை தாக்கும் பொழுது ஒரு போர் வீரனின் இதய துடிப்பு. அதை 2வது பேசுவேன். 3, அவர் வெப்பன்ஸ். அவன் நம்மளை தாக்கும் பொழுது நாம் பயன்படுத்த வேண்டிய ஆயுதங்கள். அதை 3வது பேசுவேன். 4, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பொறுப்பு. 4வது பேசுவேன். 5வது பவுல் என்னும் போர்ச்சேவகன். அது 5வது பேசுவேன். 6வது ஒரு சோல்ஜரின் உச்சநிலை, கிளைமேக்ஸ் ஆஃப் அ சோல்ஜர், ஒரு போர் வீரனின் உச்சநிலை. அதை 6வது பேசுவேன். 7வது தோல்வி அடைய வாய்ப்புண்டா. இவ்வளவு காரியங்களையும் நாம் ஜபத்தோடு கூட தியானிக்க போகிறோம். நான் இவ்வளவு காரியங்களையும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் புரிந்து கொள்ளும்படி, நீங்கள் நோட் பண்ணும்படி ரொம்ப மெதுவாக நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1, எதிராளி நம்மை தாக்குகிற வேளை. அதை நாம் கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும். 13 வேளைகள் உண்டு பைபிளில். நான் ஒரு 5 இல்லைன்னா 6, 7 வேளைகள், இன்ன நேரத்தில் அவன் நம்மளை தாக்குவான் அப்படின்னு சொல்லித்தாரேன். 1, எதிராளி நம்மை தாக்குகிற சமயம், நேரம் அப்படிங்கிறது டைம் ஆஃப் லோன்லினஸ், தனிமையாக இருக்கிற வேளை. அவன் எப்போ தாக்குவான்? தனிமையாக இருக்கிற வேளையில். ஆதியாகமம் 39, 11, 12. 2வது அங்கே பார்த்தீங்களா, இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வீட்டு மனிதரில் ஒருவரும் இல்லை. 2வது எதிரி நம்மை தாக்குகிற வேளை அப்படிங்கிறது சோர்ந்திருக்கிற வேளை. 1வது தனிமையாக இருக்கிற வேளை, 2வது சோர்ந்திருக்கிற வேளை. 2 வசனங்களை நீங்கள் சேர்த்து வாசிக்கணும், அப்போ தான் புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம், 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 16, 23, 17, 1. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்காவிலே ஒருமித்து கூடி சோக்காவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தம்பிமிலே பாளையம் இறங்கினார்கள். பார்த்தீங்களா, அந்த 16ஆம் அதிகார கடைசி வசனத்தில் அவன் சோர்ந்து போயிருக்கிறான். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எதிராளிகள் வந்து விட்டார்கள். அப்போது இவன் சோர்ந்து போகிற நேரம் அவன் என்ன செய்கிறான்? வாரான். இவன் தனிமையாக இருக்கிற நேரம் அவன் என்ன செய்கிறான்? வாரான். 3வது எதிராளி தாக்குகிற வேளை 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனுடனே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரர் அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினார். சோம்பலாயிருக்கிற நேரம். அது யார் யுத்தத்துக்கு போகிற காலம்?
ராஜாக்கள். பேசுங்க. ராஜாக்கள். இந்த வசனத்தின்படி தாவீது யாரு? ராஜா. அப்ப இவன் எங்க போயிருக்கணும்? யுத்தத்துக்கு போயிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்றான்? இருந்து விட்டான். செயல்பட வேண்டியவர்கள் சோம்பேறிகளாக இருக்கும் பொழுது சத்துரு தாக்குகிறான். இப்போ 3 காரியங்களை நான் சொன்னேன். 1, தனிமையாக இருக்கும் பொழுது தாக்கப்படுகிறோம். 2, சோர்ந்து போயிருக்கும் பொழுது தாக்கப்படுகிறோம். 3, சோம்பேறிகளாக இருக்கும் பொழுது தாக்கப்படுகிறோம். 4, 2 சாமுவேல் 21 அதிகாரம் 15 முதல் 17 வரை. 2 சாமுவேல் 21 அதிகாரம் 15 முதல் 17 வரை. பிலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பிபனோப் என்னும் ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். சிரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தியனை வெற்றி கொண்டு போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடி நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். 4வது, தேவ பிள்ளைகள் மயக்க நிலையில் இருக்கும்போ சத்துரு தாக்குகிறான். 1வது தனிமையாக இருக்கும்போ, 2வது சோர்ந்து போயிருக்கும்போ, 3வது சோம்பேறித்தனத்தில் இருக்கும்போ, 4வது மயக்க நிலையில் இருக்கும்போ. அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். 2 சாமுவேல் 21:16 அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறீமா? டேவிட் வாஸ் ஃபெயிண்டட். தாவீது மயக்க நிலையில் இருந்தான். தாவீது என்ன நிலையில் இருந்தான்? மயக்க நிலையில் இருந்தான். அவன் முன்ன நிற்க ஈட்டியை பாருங்க, அந்த ஈட்டியோட வெயிட் வர சொல்லியிருக்கு. 16வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டி. எவ்வளோ வெயிட்டான ஈட்டி? 300 சேக்கல் வெண்கலமான ஈட்டி. 300 சேக்கல்னா 4 கிலோ. 300 சேக்கல்னா 4 கிலோ வெயிட் உள்ள ஈட்டியை கையில் வச்சிருக்கிறான். யாரு? சத்துரு. இப்போ தாவீது எப்படி இருக்கிறான்? மயக்க நிலையில் இருக்கிறான். இப்போது நம்ம மயங்கி போயிட்டோன்னு வைங்க, மயக்க நிலைமையில் தள்ளப்பட்டோன்னு வைங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்போ முன்ன இருக்கிறது 4 கிலோ உள்ள ஈட்டி. தாவீது எப்படி இருக்கிறான்? மயக்க நிலையில் இருக்கிறான். தாவீது மயக்க நிலையில் இராத போது, மயக்க நிலையில் இராத போது தாவீதுக்கு முன்ன ஒரு ஈட்டி வந்தது தெரியுமா உங்களுக்கு? 1 சாமுவேல் 17:7. 1 சாமுவேல் 17:7 அந்த அவனுடைய ஈட்டி தாங்கு வாசிங்கயா. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரன் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். எத்தனை பேர் வித்தியாசத்தை புரிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. விடாய்த்திருக்கும் பொழுது முன்ன இருக்கிற ஈட்டிக்க வெயிட் எவ்வளவு? 300 சேக்கல், 4 கிலோ. ஆனா இப்ப அங்க பாருங்க, தாவீது விடாய்த்திருக்கல்ல. தாவீது விடாய்த்திருக்கல்ல, யுத்தத்துக்கு போய் நிற்கிறான். கோலியாத்தின் கையில் இருக்குல்ல ஈட்டி, அந்த ஈட்டியோட அழகு, ஈட்டி கிடையாது, ஈட்டியோட அழகு. அழகு எத்தனை கிலோ? 8 கிலோ. அழகு 8 கிலோ. அதாவது குத்தர பகுதி 8 கிலோ உள்ள ஈட்டிய, 8 கிலோ உள்ள ஈட்டி இல்லை, 8 கிலோ உள்ள அழகு தனக்கு முன்ன நிற்கும்போ சாதாரணமாய் எதிர்கொண்ட தாவீது 4 கிலோ உள்ள ஈட்டி தனக்கு முன்ன நிற்கும்போ பயப்பட்டு மயக்க நிலைமை அடைந்து விட்டான். இந்த ராத்திரி தேவ பிள்ளைகளே, ஆராதனையின் அளவு எப்போ கொஞ்சம் குறையும், கிருபையின் அளவு எப்போ கொஞ்சம் குறையும், அபிஷேகத்தின் அளவு எப்போ கொஞ்சம் குறையும், எப்போ தேவ பிள்ளைகள் மயக்க நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள், குத்த
சுற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி சத்துரு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எந்நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கைதட்டணும், வாய திறக்கணும். இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவி கபரபலபா அல் கபரபலபா சந்தரபலபா அல் பந்தரபரியந்தரபலபா ஊடபல் கபரபல பிரௌடபரபலபா. அடுத்து சத்துரு தாக்குகிற வேளை நாம் பெருமை அடைகிற வேளை. எப்பொழுது? நாம் பெருமை அடைகிற வேளை. ஆறாவது சத்துரு தாக்குகிற வேளை நாம் இச்சையின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிற வேளை. நியாயாதிபதிகள் 16:1-2 அந்த 16 அதிகாரம் முழுக்க. ஏழாவது சத்துரு நம்மை தாக்கும் வேளை எப்போன்னு கேட்டால் when we are emotionally hurt, உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது. நான் சொன்னதெல்லாம் ஒரு தடவை கூட சொல்கிறேன். எதிராளி நம்மை தாக்கும் வேளை. 1 தனிமையாயிருக்கும் வேளை, 2 சோர்ந்து போயிருக்கும் வேளை, 3 சோம்பலாயிருக்கும் வேளை, 4 மயக்க நிலையில் இருக்கும் வேளை, 5 பெருமையில் இருக்கும் வேளை, 6 இச்சையின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப நன்றி. இச்சையின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கும் வேளை. 7 உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கும் வேளை. அதை நீங்கள் கொஞ்சம் கௌரவமாக நேரம் கிடைக்கும்போது படிக்கணும். உணர்வுகள் பாதிக்கப்படுற வேலைன்னு சொன்னால் இந்த பயத்தின் ஆவி அட்டாக் பண்ணுற நேரம், சந்தேகத்தின் ஆவி அட்டாக் பண்ணுற நேரம், தேவையில்லாத கவலைகள் நம்மளை வந்து பிடிக்கிற நேரம். அந்த நேரத்துக்காக சாத்தான் காத்திருப்பான். ஏன்னா அந்த நேரங்களில் நம்முடைய உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது. எது பாதிக்கப்படுகிறது? நம்முடைய உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது. நம்முடைய உணர்வுகள் பாதிக்கப்படும்போது சத்துரு நம்ம ரொம்ப எளிதாக அழித்து போட முடியும். அப்போ இந்த 7 வேளைகளிலேயாக்கும் சத்துரு செயல்படுகிறான். இந்த 7 வேளைகளிலேயாக்கும் சத்துரு செயல்படுகிறான். ஒரு தடவை ஒன்று சொல்லுங்க. 1 தனிமையாக இருக்கிற வேளை, 2 சோர்ந்து இருக்கிற வேளை, 3 சோம்பலாக இருக்கிற வேளை, 4 மயக்க நிலையில் இருக்கிற வேளை, 5 பெருமை அடைகிற வேளை, 6 இச்சையின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிற வேளை, 7 உணர்வுகள் பாதிக்கப்படுகிற வேளை. அப்போ இந்த 7 நேரங்களும் நமக்கு ரெட் அலர்ட் ஆகும். நமக்கு என்ன? இந்த 7 வேளைகளும் நமக்கு ரெட் அலர்ட்டு. இந்த 7ல் 1 நம்முடைய வாழ்க்கையில் தென்படுதுன்னா உடனே நம்ம புரிஞ்சுக்கிடணும். அடுத்து உடனே எதிராளி ஆயுதத்தை பயன்படுத்த போகிறான். இப்போ நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு கேட்டால் விழித்துக்கொள். இப்போ செய்ய வேண்டிய முதல் காரியம் விழித்துக்கொள். அத்தனை பேரும் வலது கையை உயர்த்தணும். அத்தனை பேரும் ஆவியில போராட போறோம். ஆவியில போராட போறோம். இது ஒரு ஜபக்கூட்டம் அல்ல, இது ஒரு போர். நாம நடத்துறது கர்த்தரின் யுத்தமாக்கும். இருக்கிற இடத்துல கண்ணை மூடி கை உயர்த்தி ஆவியில போராடுங்க. இயேசுவின் நாமத்தில் தனிமைப்படுத்துகிற ஆவி வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் சோர்ந்து போக பண்ணுகிற ஆவி வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் சோம்பேறி கண்ணை மூடி போராடுங்க. கர்த்தருடைய ஆவி பிடிக்குது. கர்த்தருனை தொடராரு. வெட்டு ஆவியில நிரம்பி வெட்டி தள்ள விடாத. ராபா காபா தூரபா அல் கந்தர கந்தல் கமரபா வெட்டி தள்ளுங்க. தனிமைப்படுத்துகிற ஒரு ஆவி அதை வெட்டு. சோம்பலாக்குற ஒரு ஆவி அதை வெட்டு. சோர்ந்து போக பண்ணுகிற ஒரு ஆவி அதை வெட்டு. மயக்குகிற ஒரு ஆவி அதை வெட்டு. பெருமை அடைய செய்கிற ஆவி அதை வெட்டி வெளியாவா. சொல்லுங்க, ஆவிக்குரிய விழிப்பு. மெதுவா சொல்லுங்க, ஆவிக்குரிய விழிப்பு. மெதுவா சொல்லுங்கன்னு. என்ன கஷ்டம் இல்ல?
ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு தேவை. ஏன்னா 7 வாய்ப்புகள் உண்டு தாக்குவதற்கு. 13 வாய்ப்புகள் உண்டு. நான் 7 எண்ணத்தை சொன்னேன், நான் விட்டுட்டு போகிறேன். அடுத்து போர்க்களத்தில் நிற்கிறான் இல்லையா போர் வீரன், அவனுடைய பல்ஸ், இதய துடிப்புன்னு சொல்லணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். போர் வீரனின் இதய துடிப்பு. யாரோட இதய துடிப்பு? போர் வீரனின் இதய துடிப்பு. 2 காரியங்களுக்கா துடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். 1 அன்பு, 2 பாரம். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. சொல்லுங்க, அன்பு பாரம். ஒரு தடவை சொல்லுங்க, அன்பு பாரம். 2 தேசங்கள் பக்கத்தில் உள்ள 2 தேசங்கள் எப்போவுமே சண்டை போட்டுட்டு இருந்தனும். 2 தேசத்துக்கு நடுவில் ஒரு மலை எப்போவுமே தாக்கிட்டு இருந்தனும். அந்த தேசத்துல இருந்து ஆட்கள் வந்து இந்த தேசத்திலேருந்து ஒரு குழந்தைய கடத்திட்டு போச்சுணும். ஒரு குழந்தைய கடத்திட்டு போனாங்க. குழந்தைய கடத்திட்டு போன உடனே எப்படியாவது குழந்தைய உயிரோட மீட்கணும், எப்படியாவது குழந்தைய உயிரோட மீட்கணும்னு சொல்லி அரசே படை வீரர்களை கூப்பிடுறாரு, இராணுவத்தை தயாராக சொல்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி நம்ம மேலே ஏறி போகிறோம், இன்னைக்கு ராத்திரி நம்ம மேலே ஏறி போய் நாம் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அரசன் இராணுவத்தை வச்சு திட்டம் போடுறாரு. இவங்க ராத்திரி அந்த மலையில் ஏற பார்க்குறாங்க, ஏற முடியலை. இந்த ராத்திரி குழந்தைய காப்பாற்றினாதான் காப்பாற்ற முடியும். இவங்க ஏறி பார்க்குறாங்க, ஏற முடியலை. ஒவ்வொரு ஆட்கள் பாதி தூரம் ஏறி போகிறாங்க. சூரியன் உதித்தது, குழந்தைய காப்பாற்ற முடியலை. அத்தனை பேரும், ஒரு ராஜ்யமே ஒரு மலைக்க பக்கத்தில், இந்த மலைக்க மேலே ஏறி குழந்தைய காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே அப்படின்னு சொல்லி அந்த மலையை பார்த்துட்டு இருக்கும்போ ஒரு பெண்மணி குழந்தைய கையில் எடுத்துட்டு மலையிலிருந்து இறங்கி வருது. ஒரு ராஜ்யத்தின் இராணுவம் ஏற முடியாத மலையில ஒரு பெண்மணி எப்படி ஏறி போய் குழந்தைய தூக்கிட்டு வந்தான்னு சொல்லி அந்த பெண்மணியை நிற்க வச்சு கேட்கும்போ அந்த பெண்மணி சொல்லுது, போராடுகிற உங்களுக்கு தாயின் அன்புன்னா என்னன்னு தெரியாது. பார்த்தீங்களா? அன்புள்ளவன் ஜபிக்கிற ஜபம், பாரம் உள்ளவன் ஜபிக்கிற ஜபம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. என்ன? அன்புள்ளவன் ஜபிக்கிற ஜபம், பாரம் உள்ளவன் ஜபிக்கிற ஜபம், அது பயங்கரமா இருக்கும். அது ஒரு அசைவை பார்க்காமல் திரும்புவது இல்லை அப்படின்னு நம்புறவங்க மட்டும் 2 கையை தட்டி பாரவோ அன்பு. மூணு, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, போர் வீரனின் பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு நான் 5 காரியங்களை டக்குன்னு சொல்லுவேன். 1, என்னையா 3 நான் ஆயுதம் தான் எழுதி வச்சிருக்கேன், நான் ஸ்கிப் பண்ணேன் டைம் இல்லாததுனால. முடிஞ்சா பேசுறேன் கண்டிப்பா. சரி, நம்முடைய பொறுப்பு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும் தயவு செஞ்சு. எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, சகலத்தையும், ஐயோ மெதுவா சொல்லுங்க, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். ஒரு தடவை கூட சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க.
இந்த உபவாச ஜபம் முடியக்கு முன்னே எல்லாம் அடிச்சு முடிச்சிருக்கணும். இந்த முடித்தவர்களாய் முடி இருக்கிற பலத்தோட ஓராடு. ஊழியத்துக்கு விரோதமா ஏற்படுகிற சத்துருவின் திட்டங்களை அடிச்ச முடி, குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு எய்கிற அம்புகளை அடிச்ச முடி, பிள்ளைக்கு விரோதமா பாய்ந்து வருகிற ஆயுதங்களை அடிச்ச முடி. சகலத்தையும் இனி வலது பக்கம், இடது பக்கம், முன்பக்கம், பின்பக்கம் திரும்பி பார்த்தா செய்து முடிக்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற அளவில் அடி. யாராகும் இப்படி சகலத்தையும் செய்து முடிக்கணும்? யாராகும்? என்னானாலும் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க இல்லையா? சரி, வாசிங்க 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், அந்த ஒரு வார்த்தை மட்டும் வாசிங்க. பிள்ளைகளே, போதும் பிள்ளைகளே. 4வது வசனத்தின் ஒரு வார்த்தை மட்டும் வாசிங்க. பிதாக்களே. 5வது வசனத்தின் ஒரு வார்த்தை மட்டும் வாசிங்க. வேலைக்காரரே. 9வது வசனத்தின் ஒரு வார்த்தையை மட்டும் வாசிங்க. எஜமான்களே. 10வது வசனத்தின் ஒரு வார்த்தையை மட்டும் வாசிங்க. பார்த்தீங்களா? பிள்ளைகளே. என்ன ஒரு முறைச்சு பார்க்கிறது? பிள்ளைகளே, பிதாக்களே, வேலைக்காரரே, எஜமான்களே, சகோதரரே, சகலரும் கைதட்டுங்க. பிள்ளையும் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை இருக்கு, பிதாக்களும் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை இருக்கு. எஜமான்களே, வேலைக்காரரே, கடைசியாக மை பிரதர். சொல்லுங்க. nobody exempted. புரியலையோ? nobody exempted. குழந்தை முதல் வயதானவர் வரை. சொல்லுங்க. பிள்ளைகளே, வேலைக்காரரே, எஜமான்களே, பிதாக்களே, சகோதரரே, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாய திறக்கணும், 2 நிமிஷம் ஆவியில நிரம்பணும். பாரு, ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாரு. எது முடிக்காம கிடக்கு, எதை பாதியில விட்ட, எதை செய்யல. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. அந்தல் கந்தர பிரௌட பந்தர ஊடகந்தர ரியந்தர பந்தர அல் ஹத்தர பிரௌட பத்தர ஊட பத்தர சந்தர ரியந்தர ரெந்தல் கபரபலபா. அந்த பலவீனத்தின் ஆவிய துரத்தி முடி, அந்த பயத்தின் ஆவிய வெட்டி முடி, அந்த சந்தேகத்தின் ஆவிய உடைச்சு முடி. சகலத்தையும் ஃபவுண்டேஷனுக்குள்ள இருந்து மீட்டிங் போக்கு வெளியே இறங்கின நேரம் ஃபவுண்டேஷனுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வெளியே தலையை போட்டு, ஒரு பாம்பு, சிங்கிள் ஸ்னேக். இவ ஒன்றும் சொல்ல முடியாது. பார்த்தீங்களா? பீட்டா அமைப்பெல்லாம் நம்மளை விட பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். அமைப்பு ரீதியா யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் அமைப்பு ரீதியாய். அப்போ ஒரு பாம்பு தானே, முடிச்சிட்டு அப்படிதான், அவ்வளோதான் சொல்ல முடியும். மீட்டிங் கிளம்பலான்னு சொல்லி முடிச்சா வீட்டில் பிள்ளைகள் உண்டு, எப்படி போகிறதுன்னு நினச்சி ஒன்று தானே அப்படின்னு சொல்லி அது முடிஞ்ச பிறகு அந்த ஓட்டைக்குள்ளே கம்பை போட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. மனசு சொல்லிச்சு கொஞ்சம் சகரி எடுத்து புகைச்சு பார்க்கலான்னு. சின்ன ஓட்டை, சித்ராக்கா சின்ன ஓட்டை, சந்திராக்கா சின்ன ஓட்டையா,
தொண்டுக சவுரி எடுத்து வச்சு புகைச்சு பார்த்தா புகை உள்ள போன உடனே தான் தெரியுது வெளியே தலை போட்டது ஒன்று, புகை உள்ள போன பிறகுதான் ஒரு சங்கமே வெளியே வருது. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் போட்டு அனல் உரைக்கட்டு, அனல் உரைக்கட்டு, அனல் உரைக்கட்டு, அனல் உரைக்கட்டு, நல்லா அனலாவு. எங்கேயோ மறைஞ்சிருந்து ஓ குடும்பத்தை தாக்குகிற, எங்கெங்கயோ மறைஞ்சிருந்து ஓ பிள்ளைகளை தாக்குகிற, இனி கண்ணட்டின தூரம் வர தேடி பார்த்தால் இல்லை. அநேகர தேவ பிரசன்னம் மூடுகிறது. இருக்கிற இடத்துல கண்ணை மூடிக்கொள்ளுங்க. அநேகர் மேல அபிஷேகம் வந்து இறங்குகிறது. கர்த்தருடைய கை அநேகரை தொடப்போகுது. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. வெட்கப்படாதுங்க, வேடிக்கை பார்க்காதுங்க. இன்னும் ஏதோ ஒண்ணு உடைக்க வேண்டி இருக்கு, இன்னும் ஏதோ ஒண்ணு முறியடிக்க வேண்டி இருக்கு. விடாத விடாத சகலத்தையும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் முடித்தவர்களாய் பைபிளில் இருந்து ஒரு 5 மனிதர்களை டக்கு டக்குன்னு எடுத்து அவங்க என்னெல்லாம் செஞ்சு முடிச்சாங்கன்னு காட்டித்தாரேன்னு. 1 அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, தாவீது தன் காலத்தில், மெதுவா சொல்லுங்க, தாவீது தன் காலத்தில் தேவ சித்தத்தை எல்லாம் செய்து முடித்தான். வாழ்ந்த நல்ல காலம்னு நினைக்கிறீங்களோ? பெலிஸ்தியர் நெருக்கின காலம். என்ன காலம்? பெலிஸ்தியர் நெருக்கின காலம். கௌதாரிய வேட்டையாடுவது போல சிங்காசனத்தில் இருக்கிற சவுல் தாவீதை வேட்டையாடும்படி புறப்பட்ட காலம். இதுக்கு எல்லாவற்றுக்கும் நடுவில் தாவீது தன் காலத்தில் தேவ சித்தத்தை செய்து முடித்தார். கை தட்ட முடிஞ்சவங்க கை தட்டி உங்க காலத்துல ஒன்று தாவீதாக்கும் தன் காலத்தில் தேவ சித்தத்தை செய்து முடித்தான். 2 அப்போஸ்தலர் 13:25. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, என்ன பயங்கரமான வார்த்தைகள் இல்லை இதெல்லாம். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை ஓடி முடித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. என்ன ஓட்டம்? பணிவிடை ஓட்டம். பணிவிடை ஓட்டம்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? யாராவது சரியா சொன்னா கூட்டம் முடிஞ்சு ஒரு ஷேக்கண்ட் தருவேன். சொல்ல மாட்டீங்கிற தைரியத்தில் கேள்வி கேட்ட. இப்போ எனக்கு ஷோல்டர் இழகி போனாலும் சேக்கண்டு கொடுத்து முடியாதுன்னு தோணுது. பணிவிடை ஓட்டம்னா இந்த பெரிய பெரிய ஜமீன்தார்கள் உண்டு இல்லையா? ஜமீன்தார்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது
தலையில் வெயில் படாதபடி ஒரு ஆள் கொடை பிடிச்சிட்டே போகணும். அந்த பனை ஓலையில் உள்ள கொடை. பனை ஓலை தெரியுமா? அப்படின்னு ஏன் முறைச்சு பார்க்குதியா? பனை ஓலையில் உள்ள கொடையை பிடிச்சிட்டு போகணும் ஒரு ஆள். அடுத்து அந்த ஜமீன்தாருக்கு கூட இன்னொரு ஆள் போகணும். அந்த ஆள் காக்கோட்டைக்கு என்ன சொல்லுவாங்க? எனிபடி நோ வாட் இஸ் காக்கோட்டை? இந்த பனை ஓலையினால பெருசா 2 குட்டை மாதிரி உண்டாக்கி இப்படி தோளில் வச்சு தண்ணி கொண்டு வருவாங்க தெரியுமா? இப்படி அதை தோளில் வச்சிருப்பாங்க, 2 சைடு தண்ணி இருக்கும். தோண்டியா? தவறாக சொல்லி யூடியூப்ல இருந்து யாராவது என்ன ஏறி கெட்ட வார்த்தை பேசணும். அதாவது அது காக்கோட்டான்னு சொல்லணும். இப்படி தோளில் ஒரு கம்பு கொடுத்துருப்பாங்க, அதில் 2 சைடும் அந்த பனை ஓலையினால ஒரு பெரிய இது, அது 2லையும் தண்ணி இருக்கும். அது 2லையும் தண்ணி இருக்கும். இப்போ ஜமீன்தார் என்ன பண்ண போறார் தெரியுமா? இங்க பாருங்க, பொறாம. ஜமீன்தார் என்ன பண்ண போறார் தெரியுமா? கால் வைக்க போறாரு. என்ன பண்ண போறாரு? கால் வைக்க போறாரு. இப்போ இந்த தோல்ல தண்ணி வச்சிருக்கிறார் இல்லையா அவரு, அந்த ஆளு ஜமீன்தார் கால் வைக்க போற இடத்துல தண்ணியை ஊத்தணும். எங்க தண்ணியை ஊத்தணும்? கால் வைக்க போற இடத்துல தண்ணி ஊத்தணும். ஏன்னா அவர் சூடான நிலத்துல கால் வைக்க போறாரு. ஆனா அவரு காலு சூடாகாது. ஏன் காலு சூடாகாது? அவரு கால் வைக்க போறது எங்க? தண்ணிக்கு மேலே. அடுத்து அவர் ஸ்டெப் வைக்கும்போ இந்த ஆள் மறுபடியும் தண்ணி ஊற்றணும். அடுத்து அவர் ஸ்டெப் வைக்கும்போ இந்த ஆள் மறுபடியும் தண்ணி ஊற்றணும். அடுத்து அந்த ஆள் ஸ்டெப் வைக்கும்போ இந்த ஆள் மறுபடியும் தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணியை கொண்டு கூட போறார் இல்லையா, அந்த ஆளுக்கு நடந்து போறார் இல்லையா, அதுக்கு பேராக்கும் பணிவிடை ஓட்டம். ஏன்னா அந்த ஆளுக்கு போக தேவையில்லை. அந்த ஆளுக்கு போக தேவையில்லை. யாருக்காக போயாகணும்? எஜமானனுக்காக போயாகணும். இனி அங்க போய் சேரும்போ எஜமானுக காலு ஐஸ்வர்ய ராய்க்கு காலு மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஆளுக பெரிய கஷ்டம் ஆயிப்போச்சு. இந்த ஆளுக காலு அங்கங்கயா உடைஞ்சு வந்து பிளட் வரும். இந்த ஆள் தனக்காக போகல, தனக்காக கால் வைக்கல, தனக்காக காயப்படல, தனக்கு இன்னொரு ஆளுக்காக, அதாவது தனக்கு பின்னால காலு வைக்க போற ஆளுக்காக தண்ணி ஊத்தினார் இல்லையா, கடைசி வர. எது வர? கடைசி வர. சில ஆட்களுக்கெல்லாம் கடுப்பேறும் தெரியுமா? பெரிய கஷ்டமா இல்லையா இருக்கு? சில ஆட்களுக்கெல்லாம் டக்குன்னு பிபி கூடும் தெரியுமா? நீயும் உண்டு, உனக்கு திட்டமும் உண்டு. நான் இதுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரமாட்டேன். அப்படி இல்லை. பார்த்தீங்களா, தன் பணிவிடை ஓட்டத்தை முதல் காலில் தண்ணி ஊற்றி தொடங்கினது முதல் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிறது வரை அத்தனை பேரும் கைதட்டணும், அத்தனை பேரும் கைதட்டணும், அத்தனை பேரும் கைதட்டணும். அல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க. அப்படின்னா நாம கால் வைக்க போறது யாருக்காக தெரியுமா? இயேசுவுக்காக. யாருக்காக? இயேசுவுக்காக. அந்த இடத்துல உண்மையிலே கால் வைக்க வேண்டியது யாரு? இயேசு. இயேசு கால் வைக்க வேண்டிய இடத்துல நீங்க கால் வைக்க போறீங்கன்னா இயேசு கால் வச்சா என்ன நடக்குமோ அது நீங்க கால் வைக்குமோ எப்படி அபிஷேகம் பெற்றுகோ. இயேசு காலு வச்சா என்ன நடக்குமோ அதே அடையாளங்கள் நீங்க காலு வைக்கும் நடக்க போகுது. ஏன்னா நீங்க ஓடுகிறது பணிவிடை ஓட்டம். அவருக்காக, அவருக்காக.
கவனிங்க. அப்போ நாம கால் வைக்கிறது யாருக்காக? இயேசுவுக்காக. அந்த இடத்துல நாம கால் வைக்கலன்னா வைக்க வேண்டியது யாரு? இயேசு. அப்படின்னா இயேசு ஒரு பட்டணத்துல கால் வைத்த பொழுது என்ன நடந்ததோ அது நீங்க கால் வைக்காம நடக்கணும். கண்ண மூடணும், வாய திறக்கணும். பலத்த அபிஷேகம். ஊடகமன கடக ரகதன பிரௌட பத்தரா அல் கந்தல் கனாதன சந்தரா ரியாந்தர பிரௌடவல் கதனகதனா. சில கால்களை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். சில கால்கள் நெருப்பாய் மாறுகிறது. சில கால்களில் அக்னி இறங்கி வருகிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்க அதிகாரமுள்ள அபிஷேகம் இப்போ உங்க கால்களில் பாய்கிறது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. பாய்கிறது. அப்படின்னா நாம கை வைக்க போறது யாருக்கு பதிலா? இயேசுக்கு பதிலா. நாம கை வைக்கவில்லை என்றால் அந்த ஆளுக்கு மேல கை வைக்க வேண்டியது யாரு? இயேசு. அப்படியானால் இயேசு கை வச்சா என்ன நடக்குமோ அது நான் கை வைக்குமோ நடக்கணும். புரியலன்னு நினைக்கிறேன். உடனவனவ கரவனவா. ஒரு தடவை கூட வாழ்க்கையில் ஒரு தடவை கூட மேடையில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் பயப்பட்டது கிடையாது. என்ன பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திக்குமுக்காடுதல் எனக்கு வந்தது கிடையாது. மேடையில் நின்று சொல்கிறேன். நான் எதையும் யோசித்ததே கிடையாது. ஆனால் எல்லா மேடையிலையும் ஏறும்போ என் உள்ளத்தில் வருகிற ஒரே ஒரு கேள்வி, இப்போ இயேசு இந்த மேடையில் நின்னா என்ன பேசுவாரோ அது என்ன கொண்டு பேசணும். இப்போ இந்த மேடையில் இயேசு நின்னா அவர் என்ன பேச விரும்புகிறாரோ அது ஏன் வாயால வெளிப்படணும். உங்க கை, உங்க கால், உங்க வாய் கர்த்தருடையதாய் மாறுகிறது. எனக்கு தேவ சத்தம் புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி. இப்போ நம்ம ஓடுறது என்ன ஓட்டம்? பணிவுடை ஓட்டம். அவ்வளோதான். மெயின் ஹீரோயாக்கும் காலை வைக்கிறது. நம்ம ஜஸ்ட் தண்ணி ஊற்றி கொடுக்கிறோம், அவ்வளவுதான். கால் வைக்க பட்டணங்கள் அசைகிறது. இனி நீங்க பார்ப்பீர்கள் தேசங்களில் அற்புதங்களும் அடையாளங்களும் சர்வசாதாரணமாய் நடப்பதை you will see. Praise the Lord. அப்போ தாவீது தன் காலத்தில் தேவ சித்தத்தை செய்து முடித்தான். யோவான் ஸ்நாபகன் பணிவுடை ஓட்டத்தை ஓடி முடித்தான். 3 அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். இயேசுவிடத்தில் பெற்றதை நிறைவேற்றணும். சொல்லுங்க, என் காலத்தில் தேவ சித்தம் செய்யணும். மெதுவா சொல்லுங்க. என் காலத்தில் தேவ சித்தம் செய்யணும். பணிவிடை ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். கர்த்தரிடத்தில் பெற்றதை நிறைவேற்றணும். கை உயர்த்தி ஒரு நிமிஷம் கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க.
உங்க இந்த பலவீன சரீரம் போதும் என்ன, உங்க இந்த நோய் பிடிச்ச சரீரம் போதும் என்ன, உங்க டயபெட்டிக் உள்ள உடம்பு போதும் என்ன. ஏன்னா செய்ய போறது உங்களில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர். நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். ஒன்று, என் காலத்தில் தேவ சித்தத்தை செஞ்சு முடிக்கணும். 2, எனக்கு முன்ன வச்சிருக்கிற பணிவிடை ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். 3, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நிறைவேற்றி முடிக்கணும். கை உயர்த்தி கை உயர்த்தி கை உயர்த்தி கை உயர்த்தி. நீங்கள் யாரும் விலகி போவது இல்லை. ஏன்னா இந்த ஜபத்தில் கர்த்தர் உங்க அத்தனை பேருக்குள்ளையும் ஒரு பாரத்தை வைக்கிறார், அத்தனை பேருக்குள்ளையும் ஒரு ஊழியத்தை வைக்கிறார், அத்தனை பேருக்குள்ளையும் ஒரு கிருபையை வைக்கிறார், அத்தனை பேருக்குள்ளையும் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். உயர்த்தப்பட்ட கைகளில் தேவ பிரசன்னம் இறங்குகிறது, உயர்த்தப்பட்ட கைகளில் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, உயர்த்தப்பட்ட கைகளில் தேவ கிருபை இறங்குகிறது. ஒரு பெண்மணியை ஆண்டவர் ரொம்ப காலம் ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாராம். அந்த பெண்மணி ஆண்டவர்கிட்ட சொல்லிச்சா, என்னால் முடியாது, என்னை விட்டுடும் முடியாது. கடைசியில் ஒரு நாள் அந்த பெண்மணி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனம். அந்த பெண்மணிக்கு முன்னே இயேசு வந்து நிற்கிறாரு. இயேசு வந்து நின்று தன்னுடைய செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி ஹார்ட்டை எடுக்கிறாரு. எடுத்து இந்த பெண்மணியை கையில் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த ஹார்ட்டு துடிச்சிட்டு இருக்கு. அந்த பெண்மணிகிட்ட சொல்கிறாரு, நீ பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த இருதயம் துடிப்பு அடங்கிறதுக்குள்ள யாராவது ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடு. அந்த பெண்மணி அந்த தரிசனத்தை கண்ட உடனே அந்த இருதயத்தை பிடித்து கொண்டு ஒரு ஓட்டம். எங்கே பார்த்து ஓடிச்சு தெரியுமா? தென்னாப்பிரிக்கா நாட்டை பார்த்து. அந்த ஒரு இருதயத்தை ஒரு ஆளுடைய கையிலேக்கும் கொண்டு கொடுக்க சொன்னார். துடிப்படங்கிறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான மனிதர்களின் கையில் கொண்டு கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இதயம் துடிக்கிறது, துடிப்பு அடங்கிறதுக்குள்ள அடுத்த ஆளு கையில கூட இது 3 செய்ய என்னோட பொறுப்பு என்ன? அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி 3. 1, என் காலத்தில் தேவ சித்தத்தை செய்து முடிக்கணும். 2, என் பணிவிடை ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். 3, நான் இயேசுவிடத்தில் பெற்றதை செஞ்சு முடிக்கணும். இதை 3 செய்வதற்கு 4வது ஒரு காரியம் தேவை. அது என்னன்னா, அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். எதனால் நிரப்பப்படணும்? அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். நமக்கு சில நேரம் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நமக்கு ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் நல்லா தெரியுது, ஜிஎஸ்டி நல்லா தெரியுது, சுகரோட அளவு நல்லா தெரியுது, பிபி நல்லா தெரியுது, கொலஸ்ட்ரால் நல்லா தெரியுது. டாக்டருக்கு தெரிஞ்சதை விட பல காரியங்கள் நமக்கு தெரியுது. நமக்கு தெரிய வேண்டிய ஆளை தெரியல. புரியலையோ? புரியலையோ? யாரை அறியணும்? அவரை இன்னும் அறியணும். அவரை இன்னும் அறியணும். அவரை இன்னும் அறியணும். எப்படி அறியணும்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷன் அப்படியா சொல்லி இருக்கு. 14 2:14 தானே? 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர், யூ ஆர் ரைட். இதாகும் இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் உள்ள பிரச்சனை. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்க பாருங்க ஒரு நிமிஷம்.
நான் ஒரு விலை கூடின ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன ஸ்ப்ரே? விலை கூடின ஸ்ப்ரே. உங்க பேர் என்னையா? மயில் ஏறி. அவர் என்னை வந்து கட்டி பிடிச்சாருன்னு வைங்க. அவர் என்னை வந்து கட்டி பிடிச்சாருன்னு வைங்க. நான் அடிச்சிருந்தது விலை உயர்ந்த ஸ்ப்ரே. அவர் என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாரு. இனி அவர் போற இடம் எல்லாம் யாரோட வாசனை? யாரோட? ஏன் வாசனை எங்க அடிக்குது? அவர் போற இடத்துல எல்லாம் அடிக்குது. பவுல் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப இறுக்கமா பிடிச்சாரா? இறுக்கமா பிடிச்ச பிறகு பவுல் போற இடம் எல்லாம், புரியல உங்களுக்கு? இறுக்கமா பிடி, இறுக்கமா பிடி. அடுத்த தடவை நீ கால் வைக்கிற இடத்துல அவருடைய வாசனை. புரியலையோ சகோதரா? இந்த ஆண்டு உன்னையும் தெய்வத்தையும் கொஞ்ச நேரம் ஒட்டி வை. தேவ பிரசன்னத்தில் உன்னை கொண்டு ஒட்டி வை. அவருடைய பாதத்தை பிடி, அவரை நெருங்கு, அவரை ஒட்டு. தேவையில்லாத ஆயிரக்கணக்கில் காரியங்களை உதறி தள்ளிவிட்டு அவருடைய பாதத்தை பிடி. நீ போகிற இடமெல்லாம் அவரின் வாசனை. ஒரு ஆள் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நமக்கு முன்னாடி நடந்து போச்சு பார்த்தீங்களா? அந்த ஆள் ஒன்றுமே சொல்லல. நடந்து போன உடனே நம்ம பிரெயின் ஓப்பன் ஆச்சு. இது என்னவா இருக்கும்? ஜாஸ்மினா இருக்குமா? ராயல் மிரேஜா இருக்குமா? எட்டர்னல் லூயிஸா இருக்குமா? ஒன் மேன் ஷோவா இருக்குமா? 3 மேன் ஆர்மியா இருக்குமா? லேவண்டரா இருக்குமா? அந்த ஆள் ஒன்றுமே சொல்லல. ஜஸ்ட் கிராஸ்ட். நம்மளை தாண்டி நம்ம பிரெயினுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக சில ஆட்கள் குளிக்காம ஸ்ப்ரேல குளிச்சுட்டு வருவனும். Your smell speaks louder than your words. உங்க வார்த்தையை விட பயங்கரமா உங்க வாசனை பேசும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னெல்லாம் தேவையில்லாத காரியத்துல தலையிடுறோம் இல்லையா? 10% காரியத்தை வெட்டி தள்ளுங்க. அந்த 10% காரியத்தை வெட்டி தள்ளிட்டு அந்த 10% காரியத்தின் நேரத்தில் அவருடைய பாதத்தை பிடிங்க. அந்த வாசனை உங்க உடம்புல ஒட்டட்டு. அந்த வாசனை உங்க உடம்புல ஒட்டட்டு. அந்த வாசனை உங்க உடம்புல படுவதாக. அடுத்த தடவை நீங்க எங்க போனாலும் உங்க சரீரத்தில் இருந்து அவருடைய வாசனை. என்ன பயங்கரம் இல்லையா? கலாத்தியர் 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. கவனிங்க, நீங்க உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்பட்டிருந்தாரே அப்படின்னு சொல்லியிருக்கிற இடத்துல மலையாள பைபிளில் என்ன சொல்லி தெரியுமா? കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ ഞാൻ നിങ്ങളുടെ കണ്ണിൻ്റെ മുമ്പിൽ വരച്ച് കാണിച്ചിരിക്കേ. பவுல் சொல்றாரு, இங்கிலீஷில் பவுல் சொல்றாரு. பெரிய பெரிய பிரச்சனை இல்லை, பவுலுக்கு தமிழ் ரொம்ப பிடியில்லை, அதனால் விட்டுட்டாரு. இங்கிலீஷில் பவுல் சொல்றாரு, கிரைஸ்ட் crucified I have engraved him to you. கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக நான் உங்களுக்கு வரைந்து காட்டினேன். இங்கிலீஷ் பைபிள் போட முடியுமா?
இப்போ வருது பாரு. அது சுதந்திர போராட்டத்துக்கு முன்ன உள்ள பைபிள் போட்டால் மனசுல நினைச்சோம் பார்த்தீங்களா, ஹூ ஹேத். சரி பரவாயில்ல, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பாருங்க. எவிடன்ட்லி செட் ஃபோர்த், எவிடன்ட்லி செட் ஃபோர்த். நான் கிறிஸ்துவ உங்களுக்கு என்ன செஞ்சேன்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஐயா, ஒரு ஆளை நான் உங்களுக்கு வரைச்சி காட்டி தரணும்னா அந்த ஆளை நான் எவ்வளோ அறிஞ்சிருக்கணும்? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு இல்லையா மனைவிகளே, தைரியமாக கேட்குறேன், உங்கள் புருஷர்களை ஒன்று வரைஞ்சு காட்ட முடியுமா? முடியாது. சகோதரர்களே, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் கேட்குறேன், கல்யாணம் ஆகி இத்தனை காலம் ஆச்சு இல்லையா, ஒரு A4 ஷீட் பேப்பர் தந்தால் உங்கள் மனைவிகளை வரைஞ்சு காட்ட முடியுமா? முடியாது. உனக்கு தெரியுமா, பவுல் மாம்சத்தில் இயேசுவை கண்டுட்டு வரைச்சா கூட பரவாயில்லை, மாம்சத்தில் கண்டது இல்லை. பவுல் கிறிஸ்துவை கண்டதெல்லாம் எப்படி? வெளிப்பாடு, 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 வெளிப்பாடா கண்டவன் சொல்றான், இப்போ நான் உங்களுக்கு இயேசுவை பிரசங்கம் பண்ணல, நீங்க மறந்து போகக்கூடாது என்பதற்காக கிறிஸ்துவை நான் உங்களுக்கு வரைந்து காட்டினேன். அப்படின்னா அவனுக்கு அவரை ஒட்டி உள்ள வாசனை மட்டும் இல்லை, அதை விட பயங்கரமா அவரை பற்றின அறிவு தலைக்குள்ள இருக்கு. 3, 1 வாசனை அறிவு, 2 வரைந்து காட்டுகிற அறிவு, 3 கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் இதோட முடிச்சுக்கிடுறேன். கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இது எப்படி? நீங்க அந்த வசனத்தை ஒன்று பாருங்க. சிலுவையில் அறையப்பட்டது யாரு? இயேசு. ஆணிகள் அடிக்கப்பட்டது யாரு? காயப்பட்டது யாரு? இயேசு. இப்போ பவுல் சொல்றாரு, அவருக்கு உடம்புல பட்ட அடி எல்லாம் இப்ப எங்க கிடக்கு? உங்களில் யாரையும் உதாரணமா எடுத்து காட்டக்கும் பயமா இருக்கு. அந்த சிஸ்டரை உதாரணமா காட்டலாம். வீடியோவில் இதை விட்டோன்னு என்ன தங்கம், அந்த சிஸ்டரை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு வைங்க. சும்மா என்ன, அவங்களுக்கு காய்ச்சல்னா யாருக்கு வலிக்கும்? ஏன் அப்படி முறைச்சு முறைச்சு பார்க்கணும்? எனக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, அவங்களுக்கு கை வலின்னு சொன்னால் யாரு கை வலிக்கும்? பவுல் இயேசுவையே தன் மனசில் தியானிச்சு, அவரையே தன் உள்ளத்தில் பின்பற்றி, அவருக்கு வாசனையே உடம்புல ஒட்டி, அவரே தலைக்குள்ள மொத்தமாக நிறைச்சி வச்சிருந்தாரா? பவுல் தன் உடம்புல பார்த்தப்போ சிலுவையில் அவர் பட்ட காயம் எல்லாம் பவுலுக்கு உடம்புல கிடக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க பாருங்க பாருங்க, பவுல் முன்ன பார்த்து நடக்கிறாரு,
முன்பக்கத்தை யாரும் பார்க்கல, பின்னால் நின்று பார்க்குறாங்க. கை வீசி நடக்கிறாரு, கையில் ஒரு ஓட்டை கிடக்கு. பார்த்த ஆட்கள் திடீர்னு என்ன நினைச்சுன்னு தெரியுமா? இயேசு நடந்து போறாருன்னு. ஏன்னா இயேசுக்கு உடம்புல மட்டும், இயேசுவின் உடம்புல மட்டும் இருந்த அந்த அடையாளம் இப்போ இவனுடைய உடம்புல இருக்கு. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும், புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும், புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும். வாய திறக்கணும். இவன் நடந்து போறதை பார்த்து ஆட்கள் டக்குன்னு பயந்துட்டணும். நாம சிலுவையில் அரைஞ்சு கொலை பண்ண இயேசுதான் நடந்து போறாரோன்னு பார்த்தேன்னா காலில் அடையாளம் இருக்கு, கையில் அடையாளம் இருக்கு. ஓடி வந்து பிடிச்சு முகத்துல பார்த்தா ஓ இயேசு கிடையாது, பவுல். பவுலுக்கு உடம்பு முழுக்க யாரோட அடையாளம்? நான் கேட்கிறேன், இப்படி நேசிக்க உலகத்துல யாராவது முடியுமா? இந்த 40 நாள் ஜெபம் முடியுமோ அவருடைய அடையாளங்கள் உங்க உடம்புல விழுவதாக. இந்த 40 நாள் ஜெபம் முடியும்போ அவருடைய அடையாளங்கள் உங்க உடம்புல விழுவதாக. கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு உடம்புல உள்ள வாசனை தெரியுது. உங்களுக்கு எவ்வளோ புரியுதுன்னு எனக்கு தெரியல. என்ன அவருக்கு உடம்புல உள்ள வாசனை தெரியுது. அவருடைய உடம்புல உள்ள வாசனை மட்டும் இல்லை, அவரை ஒரு பேனாவும் பேப்பரும் எடுத்து கொடுத்தா வரைச்சு கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அவனை தெரியுது. அப்புறம் அவருக்கு அவனை எவ்வளவு தெரியுமா? சிலுவையில் அவர் பட்ட காயங்கள் தன் சரீரத்தில் சுமக்கிற அளவுக்கு அவனுக்கு அவரை தெரியுது. 4வது ஒரு காரியத்தை கூட சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நேரம் ரொம்ப ஓடி போச்சு. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. அதனுடைய 27ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டித்தாரேன். 27ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்கள் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும். என்ன பயங்கரம் இல்லை, என்ன பயங்கரம் இல்லையா? என்னை ஆட்கொண்டவரும். போதும். ஆட்கொண்டவர் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? இந்த குழந்தை ஓடுது, குழந்தை ஓடும்போ தாயாரு போய் குழந்தை இப்படி பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு பார்க்குறது தெரியுதா? குழந்தை ஓடும்போ தாயார் ஓடி போய் இப்படி பிடிக்கும் இல்லையா? இதுக்கு பேராக்கும் ஆட்கொள்ளுதல். இப்படி பிடிச்சா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ மொத்தம் என்னோட சொத்து, நீ மொத்தம் என்னோட சொத்து. என்னை ஆட்கொண்டவரும், என்னை ஆட்கொண்டவரும். என்ன பயங்கரம் இல்லையா? என்ன பயங்கரம் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லி தந்து முடிக்கிறேன். நான் முடிக்கிறேன். பயங்கரமா பனி பெஞ்சிட்டு இருக்குன்னு வைங்க, தாங்க முடியாத குளிர்ன்னு வைங்க, ஒரு பிளாங்கெட் இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த நேரத்தில் ஒரு கம்பளி போர்வையால் மூடி அந்த கம்பளி போர்வைக்குள்ள உங்களை வச்சிருந்தா வெளியே உள்ள கிளைமேட் உங்களுக்கு தெரியாது, வெளியே உள்ள பலவீனம் உங்களுக்கு தெரியாது. அதுதான் ஆட்கொள்ளுதல். என்ன? இந்த சபையை கர்த்தர் மொத்தமா இப்படி பிடிக்க விரும்புறாரு, இப்படி பிடிக்க விரும்புறாரு, இப்படி பிடிக்க விரும்புறாரு. உடாரபல சந்தரபல பரபலவா ரேலந்தரி கதரதலவோஷியா ரெந்தல் கபரபல பரபலவா ரேகந்தர கல்பத்துரபல பரபலவா ரெந்தல் கனாதர சத்தரபலவா. கவனிங்க, ஆட்கொண்டவர் அப்படின்னு அது நல்ல ஒரு இங்கிலீஷ் வார்த்தைன்னா என்ன சொல்லும் தெரியுமா? பொசஸ். பொசஸ்ன்னா நீ எனக்கு மட்டும், நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், பூலோகத்துள்ள மொத்த பொல்லாத ஆவியும் உனக்கு விரோதமாக வந்தாலும் கர்த்தர் விட்டு கொடுக்கலன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா,
அத்தனை பேர் ஒன்று முழங்கால நிற்க முடியுமா? முழங்கால நிற்க முடியுமா? ஒரே ஒரு ஜபக்குறிப்பை ஜபிக்க போகிறோம். என்ன ஜபக்குறிப்பு தெரியுமா? இன்னும் உண்மை அறியணும் அப்பா, இன்னும் உண்மை அறியணும் ஆண்டவரே. அத்தனை பேரும் ஜபிங்க, வாயை திறந்து ஜபிங்க. கர்த்தர் சிலரை இன்னைக்கு ஆட்கொள்ள போறாரு. கர்த்தர் சிலரை இன்னைக்கு கட்டி பிடிக்க போறாரு. God is going to possess. நீ எனக்கு மட்டும், உலகம் உன் மேல உரிமை கொண்டாட முடியாது. எந்த சத்துரும் உன் மேல உரிமை கொண்டாட முடியாது. எந்த அந்தகார வல்லமையும் உன் மேல உரிமை கொண்டாட முடியாது. நீ எனக்கு மட்டும். சகோதரா, ரெண்டு கைகள் உங்களை கட்டி பிடிக்குதுன்னு, அது கர்த்தரின் கை. சிஸ்டர், கர்த்தரின் கைக்குள்ள குடும்பம் வருது. நான் பார்க்கிறேன். ரெண்டு கைகள் இந்த சபையை மூடுகிறது. எனக்கு யாரும் இல்லை, என்ன பாதுகாக்க யாரும் இல்லை, எனக்காக பேச யாரும் இல்லைன்னு சொல்லாதுங்க. பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து இப்பொழுது உங்களை ஆட்கொள்ளுகிறார். முடிஞ்ச அளவு சத்தம் உயர்த்துங்க. முடிஞ்ச அளவு சத்தம் உயர்த்துங்க. இது போதாதுன்னு, இது போதாது. வாசனை வெளிப்படுகிறது, காயங்கள் வெளிப்படுகிறது, அடையாளங்கள் வெளிப்படுகிறது, அறிவு வெளிப்படுகிறது. அரவணைக்கிறோம். நீ வேணா சந்தேகமா இருந்தா எழுதி வை. உன்னை சத்துரு யார் கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார் கர்த்தர். உன் ரட்சகர் உன்னை எந்த சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா நான் ஆட்கொண்டு வரும், என்னை ஆட்கொண்டு வரும். என்ன பயங்கர தேவ பிரசன்னம் இல்லையா? தேவ அன்பு எல்லா உள்ளங்களுக்குள்ளையும் ஊடுருவுகிறது. இருதயத்தின் கதவை கொஞ்சம் திறந்து மட்டும் வைங்க. ஒரு தென்றல் வீசுவது போல இந்த ஜெபம் வீணாகாதுன்னு ஒரு பெரிய அசைவை பார்க்க போறீங்க. சில குடும்பங்களை கர்த்தர் பிடிக்க போறாரு. உடாபலா கராத்தன கல்மனாத்தன கந்தல் கபரப சத்தரபலபா வேளாந்தரிகதன கமல் கதனரதல பௌஷ்யா. தூங்குகிற போர் வீரர்கள் தட்டி எழுப்பப்படுகிறார்கள்.